ஜபத்தை விட்டு விடாது. ஊழியக்காரர் 5 மணி நேரம் ஜெபம், 3 மணி நேரம் ஜெபம். முன்னாடி எல்லாம் பேசினாங்க, எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி இல்லை. எத்தனை ஊழியர் கொடுத்துட்டு போனேன், அங்க வரலையா, இங்க வரலையா, அங்க வரலையா, அங்க அது கொடுக்குறாங்க, இங்க அது கொடுக்குறாங்க. யாரு பேர்லயும் எனக்கு எந்த கோபம் இல்லை. கொடுக்குறவங்க பேர்லயும் கோபம் இல்லை, வாங்குறவங்க பேர்லயும் கோபம் இல்லை. நான் வாங்க போறது இல்லை, நான் கொடுக்க போறேன். அப்ப எதையாச்சும் தப்புன்னு சொன்னா அப்புறம் நானும் குற்றவாளி ஆயிடுவேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தேவனின் பாதத்தை அமர்ந்து ஜெபம் ஜபத்தால பெற்றுக் கொடுங்க. எல்லாம் ஜபத்தால வரணும். விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே, ஜபத்தால் வராத எதுவுமே சரியில்லை, நிக்காதுங்க. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல சீக்கிரமா நம்மளை விட்டு ரிட்டர்ன் ஆயிடும். அதனால இது கெட்டிகாரத்தனமா வேண்டாம், வாங்கிடலாம் எதையாச்சும், ஆனா அது நிக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனை. அதனால யாக்கோபு ஜப வீரன், அவன் மேற்கொண்டான். நீங்க என்னைக்கு தேவனை மேற்கொள்ள போறீங்க? ஆசீர்வாதம் அவன் கேட்டது என்ன? மனைவியை கேட்கல. ஆசீர்வாதம் கேட்டது பிள்ளைகளை கேட்கல. ஆசீர்வாதம் கேட்டது அந்த கால ஐஸ்வர்யமாகி ஆடு மாட கேட்கல. ஜீவன் தான் ஆசீர்வாதம். உன் ஜீவனே உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் எசைக்கிறது. அதனால போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையா, இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இருப்பானா இருக்க மாட்டானா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் யூடியூப்ல, யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டோட ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டானா அல்லது டான்ஸ் ஆடிட்டு இருந்தானே தெரியல. ஒருத்தன், நண்பா இதுதான் கடைசி சந்திப்புன்னு எனக்கு தெரியாம போச்சே நண்பா அப்படின்னு போட்டிருக்கான் யூடியூப்ல. அப்ப கவனிங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இந்த இப்ப நாம இருக்கிறோம்னா எதுக்காக இருக்கிறோம்? எதற்காக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு? சும்மா இருக்கிறதுக்கு வைக்கல, ஜெபம் பண்ண வச்சிருக்கிறாரு. பக்கத்துல கை சொல்லுங்க, ஜெபம் பண்ணு. 3:30 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? 3 மணிக்கு எழுப்பினா உங்களுக்கு பேர் ஞானியா. 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க அறிஞர். 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணீங்கன்னா என்னது? புத்திசாலி.